சிவமயம் சீரியல் பார்த்துருக்கீங்களா? 90ஸ் கிட்டா இருந்தா கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஒரு இன்ட்ரிகிங்கா, இன்ட்ரஸ்டிங்கா, மிஸ்டீரியஸா அப்பவே ஒரு மாதிரி எல்லா கலவையும் இருக்கிற மாதிரி ஒரு சீரியல். இந்திரா சௌந்தரராஜன் அவர்கள் எழுதின புக்கு தான் அது சீரியலா எடுத்திருப்பாங்க. அதுல எண்ட் கார்ட்ல பார்த்தீங்கன்னா, 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு சித்தரோடைய படமும், பேரும் வந்துட்டுருக்கும். அப்போலருந்தே எனக்குள்ள ஒரு கேள்வி. யார் அந்த சித்தர்கள்? அப்படி என்ன சொல்லியிருக்காங்க? அப்படி என்ன விசேஷம் அவங்க பாட்டுல? அப்படின்னு. அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என் பேரு காயத்ரி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது புக்ஸ் அண்ட் லிட்ஸ் பாட்காஸ்ட். இந்த சித்தர்கள் அப்படின்றதே சித்தர்கள் அ ஒரு ஒரு எப்படி சொல்றது? எதுவுமே பற்று இல்லாம, இல்ல உனக்குள்ள தான் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாரி அ இந்த பிதாமகன்ல கூட பார்த்தீங்கன்னா, சித்தன் அப்படின்னு தான் பேர் வச்சிருப்பாங்க விக்ரமுக்கு. அ ஒரு மாதிரி எதுலயுமே ஒட்டுதல் இல்லாம, எல்லாமே தெரிஞ்ச மாரி இருக்கிறது. அது மாதிரிலாம் கூட சித்தர்கள் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு அந்த சீரியல் மூலமா தான் சித்தர்கள் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து அறிமுகமாச்சு எனக்கு. அதுக்கப்புறமா வந்து பெருசா அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்தாலும், எனக்கு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றது தெரியல. ஸோ போக போக இந்த தமிழ், புக்ஸு அப்படின்னு நெறைய விஷயங்கள் என் வாழ்க்கையில வர வர, சித்தர்கள பத்தி ஒரு இலக்கியம், அதாவது சித்த இலக்கியம் அப்டின்னே சொல்றாங்க. சித்தா லிட்ரேச்சர் அப்டின்னு. அத வந்து சிந்தனை இலக்கியம்னு கூட சொல்லலாம்னு நான் நெனைக்கிறேன். ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் அதுல இருக்கு. அந்த பாடல்கள் வந்து நெறைய பாடல்கள், நெறைய சித்தர்கள் பாடியிருக்காங்க. ஆக்சுவலி நான் முதல்லயே சொன்ன மாதிரி, அந்த 18 சித்தர்கள் அப்டின்னு நம்ம சொல்றோம். பட் அ யோசிச்சு பார்க்குறப்போ, இல்ல நெறையா ஆர்டிகல்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் படிச்சு பார்க்குறப்போ, இது 18 சித்தர்கள் மட்டும் இல்லைங்க. நெறைய சித்தர்கள் இருக்காங்க. அது இல்லாம, ஸோ இது வந்து 18 சித்தர்கள் அப்படின்றது ஒரே ஒரு பட்டியல் கிடையாது. அவங்க மட்டும் தான் சித்தர்கள் கிடையாது. நெறைய பேர் இருக்காங்க. இந்த விஷயமே எனக்கு வந்து இந்த மாதிரி அ படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அதுவே வாவ்! அப்படின்ற மாரி இருந்தது. ஸோ இதுல வந்து பெரிய ஞானக்கோவை அப்படிங்கிற ஒரு நூல்ல தான் வந்து இவங்க தான் 18 சித்தர்கள் அப்படின்னு ஒரு மாரி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 18 சித்தர்கள் பத்தி தான் அந்த பாட்டுல எண்ட் கார்ட்ல வரும். அ அது இல்லாம நெறைய சித்தர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கள பத்தி பாக்க போனா, என்னதான் ஸ்பெஷாலிட்டி? சித்தர்களுக்கும் நெறைய பேர் பாடியிருக்காங்க. அந்த காலத்துல புலவர்கள் பாடுனாங்க, நாயன்மார்கள் பாடுனாங்க. அப்புறம் வைணவ ஆழ்வார்கள் கூட நெறைய பேர் பாட்டு பாடியிருக்காங்க. அப்படி என்னதான் இவங்க கிட்ட ஸ்பெஷாலிட்டி? அப்படின்னா, ரொம்ப சிம்பிள்ங்க. அவங்க பாடுன பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, அ புலவர்கள் மோஸ்ட்லி ஔவையார் அந்த மாரி நம்ம போன வாட்டியே பார்த்தோம். புறநானூறுல நெறைய பில்டப் குடுத்து, ராஜாவ பத்தி பாடி அந்த மாரிலாம் பாடியிருப்பாங்க. ஆ நாயன்மார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, ஒன்லி சிவன். அவர மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருப்பாங்க. அவர் தான் கடவுள் அது இதுன்னு அந்த மாரி அவர்களால் இந்த நாயன்மாரால் பாடல் பெற்ற தலம் அப்படின்ற மாரிலாம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆழ்வார்களும் கிட்டத்தட்ட அப்படிதான். ஆ விஷ்ணு அவர பத்தி தான் பாடியிருப்பாங்க. ஸோ அப்போ இவர்களும் சித்தர்களும் தானே அப்படி பாடியிருக்காங்க. சிவனே அந்த மாரி அவன் தான் மூலம், அவன் தான் ஆதி அந்த மாரி தானே பாடியிருக்காங்க அப்படின்னா, அஃப்கோர்ஸ் பாடியிருக்காங்க. இல்லன்னு சொல்லல. பட் இவங்களுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவங்க பாடுன பாட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா, அந்த காலத்து பாட்டு மாரி. அதாவது அ ஒரு இப்போ ஒரு சிவ அ சிவனடியாரோட பாட்டு, அதாவது ஒரு நாயன்மாரோட பாட்டோ, இல்ல ஒரு புலவரோட பாட்டோ, இல்ல ஒரு ஆழ்வாரோட பாட்டோ, இப்போ நம்ம படிச்சு பார்க்குறோம். அந்த காலத்துல மேபி அவங்க எழுதினது அந்த அப்போ பேசின தமிழுக்கு புரிஞ்சிருக்கலாம். பட் இப்போ நம்ம அத எடுத்து பார்க்குறப்போ, அதுக்கு ஒரு விளக்க உரை தேவைப்படுது. ஆனா, இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இவங்களோட பாட்டு ஒரு எப்படி சொல்றது? ஃபோக் சாங் மாதிரி, ஆ ஒரு பாமரர்களும் புரிஞ்சுக்கிற மாதிரி, அ டைரக்ட்டா அவங்களுக்கே அட்ரஸ் பண்ற மாதிரி, கேட்டவுனே டக்குன்னு என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தெரியிற மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டி. அடுத்து நான் முதல்லயே சொன்ன மாதிரி அட்ரஸ் பண்ற மாதிரி, "ஏய் ஒன்னத்தான்" அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம நேரா "இந்தா இந்தாப்பா போறியே இங்க பாரு" அப்படிங்கிற மாரி, ஆ என்ன சொல்றது? பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட பேசினா எப்படி இருக்கும்? அ டக்குன்னு புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினா இவங்களுடைய சொல்ல வர விஷயம் எல்லாமே எத ரிவால்வ் பண்ற மாரி இருக்கும் அப்டின்னா, எத சுத்தி இருக்கும் அப்டின்னா, "வெளிய எங்கேயும் தேடாத. நீ தான் சிவன். அன்பே சிவம்" அப்டி சொல்றாங்கல்ல. அது மாதிரி "நீ தான் எல்லாமே. உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கு" அப்டின்றத மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது போக
டாக்டர்ஸ் மாதிரி நெறைய அ மூலிகைகள வச்சு என்னென்ன பண்றது? இந்த மூலிகைக்கு என்ன? அந்த மூலிகைக்கு என்ன? அத பண்ணா என்ன ஆகும்? இத பண்ணா என்ன ஆகும்? அப்படின்ற மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் கூட நெறையா பாட்டுலயே குடுத்திருப்பாங்க. இது இந்த பாயிண்ட் வந்து வேற யாருமே பண்ணதில்ல. சாமி கடவுள பத்தி பாடியிருக்காங்க, ராஜாக்கள பத்தி பாடியிருக்காங்க, கஷ்டமான பாடல்கள் பாடியிருக்காங்க, அட்வைஸ் பண்ற மாரி கூட நெறைய பேர் பாடியிருக்காங்க. பட் இந்த மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ் அந்த ஒரு மூலிகையோட மெடிசினல் ப்ராப்பர்ட்டீஸ். அது போக நம்ம அந்த சீரியல்லயே கூட நம்ம நெறைய பார்த்திருப்போம். ரசவாதம் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணியிருப்பாங்க. தங்கமா மாத்துறது, அப்புறம் வந்து இளமையா இருக்கிறது எப்படி, ஆ அந்த மாதிரிலாம் நெறையா விஷயங்கள் அதுல காட்டுவாங்க. சித்தர்கள்லாம் அப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து அ ரீசென்ட்டா நான் ஒரு ஆர்டிக்கிள் படிச்சப்போ பார்த்தீங்கன்னா, ஏவி சுப்பிரமணிய ஐயர் அப்படின்றவரு, "த பொயட்ரி அண்ட் த பிலாசபி ஆஃப் த தமிழ் சித்தர்ஸ்" அப்படின்ற புக்ல வந்து ஆக்சுவலா இவங்கள வந்து ரொம்ப சிம்பிளா இவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்ற மாதிரி, இவங்கள வந்து சூஃபீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க கண்டிப்பா. சூஃபீஸோடையும் நாஸ்டிக்ஸ் அப்படின்றவங்களையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோடையும் இவங்கள கம்பேர் பண்றாங்க. அதாவது இப்படிதான் இருக்கணும். இவங்களோட பாடல்களே கூட எடுத்துக்கிட்டா, ஒரு இலக்கண வரைமுறைக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அ போற போக்குல ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உனக்கு சொல்றேன். அ லெட் மீ சிங் அ குட்டி ஸ்டோரி மாதிரி வேணும்னா எடுத்துக்கோ, வேணாட்டி போ அப்படின்ற மாதிரி நெறைய விஷயங்கள் இவங்க சொல்றது வந்து எளிமை. அதுதான் இவங்களுடைய பாடல்ல ஃபர்ஸ்ட்டு சொல்லப்படுற இல்ல எடுத்துக்காட்டா இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதும் இன்னொரு விஷயம். அடுத்து இன்னொன்னு என்னன்னா, இவங்க வந்து இருந்த காலகட்டம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு சங்கம் பீரியட் அப்படின்னு பொத்தம்பொதுவா இருக்கு. பட் மேபி அ பல காலமா இருந்திருக்கலாம் இவங்க அப்படின்றது எனக்கு தோன்ற ஒரு விஷயம். இதுலயே வந்து இவங்களோட பாடல்களுடைய எக்ஸாம்பிள்ஸே கூட பார்த்தீங்கன்னா, காகபுஜண்டரோட ஒரு பாட்டு, "தானென்ற பிரமத்தை அடுத்திடாமல் தரணியில் தெய்வமடா அனந்தம் என்றும்" அப்டின்னா, நான் என்னதான் நான் தான் அதாவது நானே கடவுள் அப்டிங்கிற மாதிரி உனக்குள்ள தான் எல்லாம் இருக்கு. அதே மாரி குதம்பை சித்தர் அவர் பாடியிருக்கிற பாட்டு, "எங்கு நிறைந்தே இருக்கின்ற சோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய்." இவருடைய ஸ்பெஷாலிட்டி குதம்பை சித்தரோட ஸ்பெஷாலிட்டி குதம்பாய் அ இல்ல கோனோரே அந்த மாரிலாம் அதான் "ஏய் உன்னதான்" அப்படிங்கிற மாரி அட்ரஸ் பண்ணியிருப்பாரு எல்லாருக்கும். அந்த மாதிரி பாடியிருப்பாரு. ஸோ இதுல நம்ம வந்து மறுபடியும் சொல்ற மாதிரி எல்லாமே உனக்குள்ள தான் இருக்கு. நெறைய சித்தர்களுடைய நெறைய பாடல்கள் நான் மரணத்துக்கு பின் அந்த புக்க பத்தி நான் ரிவ்யூ பண்ணப்போ கூட பார்த்தீங்கன்னா, நெறைய பாடல்கள் அந்த புக்ல வந்து ஒவ்வொரு சாப்டர் ஸ்டார்ட் பண்றப்பயும் வந்து ஒவ்வொரு சித்தர் பாடல்கள் குடுத்திருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப வாவ்! அப்படின்ற மாரி மைண்ட் ப்ளோயிங்கா அதாவது இன்னைக்கு நாளைக்கு சாக போற பொணம், இன்னைக்கு செத்த பொணத்த பாத்து அழுகுது. அந்த மாதிரிலாம் ஒரு வாழ்க்கைங்கிறது இட்ஸ் கோயிங் டூ பி டெத் தான் எல்லாருக்குமே எவென்ச்சுவலி நடக்க போற விஷயம். ஸோ, அதுக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி குழப்பங்கள், பொறாமை அந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பிலாசபிக்கலான தாட்ஸ் எல்லாம் நெறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அ இதுல முக்கியமா நம்ம வந்து அ நெறைய சித்தர்கள் சொன்ன மாரி நெறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. எல்லாருடைய பாடல்களையும் வந்து இந்த டைம்க்குள்ள குறிப்பிட்ட எபிசோட்குள்ள சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா, அந்த அளவுக்கு நெறைய முக்கியமான பாடல்கள் பாடியிருக்காங்க. பட் சித்த இலக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு மேலோட்டமான ஒரு அ என்ன சொல்றது? ஒரு ஐடியா குடுக்கணும். எந்த மாரியான பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முக்கியமான சில சித்தர்களுடைய முக்கியமான பாடல்கள் மட்டும் தான் நான் அத பத்தி தான் இன்னைக்கு நான் பேசலான்னு இருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா, சிவவாக்கியர். அவர் வந்து ஒரு தனி இடம் இருக்கு இவருக்கு. சித்தர்கள் அப்படின்றப்பயே. புரட்சி சித்தர் அப்படின்னு கூட சொல்றாங்க இவர. ஏன்னா, அந்த காலத்துல யோசிச்சு பாருங்க. சித்தர்கள் இருந்தது பல்லாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. ஸோ அந்த காலத்துல போயி சாமிய கல்லுன்னு சொல்றதும், இதுல வந்து இத போய் நீங்க கும்பிடுறீங்களே அப்படின்னு சொல்றதுக்குமே ஒரு தனி தைரியம் வந்திருக்கணும் ஆக்சுவலா. அந்த மாதிரி. ஆனா இவருடைய பாடல்கள் எல்லாமே அகைன் வெளிய கடவுள் இல்ல. உனக்குள்ள தான் இருக்கான். நீ தான் கடவுள். அன்பு தான் சிவம். நீ வந்து அடுத்தவங்கள எப்படி நடத்துற அப்படின்றது இதுல அன்பே சிவம்ல சொல்ற மாரி அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்ற மாதிரி அது எப்படி அப்படின்றது தான் சொல்லியிருக்காரு. ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, "நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணென்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதனுள் இருக்கையில்." பாருங்க. இது வந்து
எவ்ளோ என்ன சொல்றது? நம்ம பாரதியார் பாட்டு மாரி ஒண்ணும் புரிஞ்சுக்கணும். தனியா விளக்க உரைலாம் இதுக்கு தேவையில்ல. காலைல போய் சாமின்னு கும்பிடுறியே, முணுமுணுன்னு அத சுத்திட்டு வந்து மந்திரம்லாம் சொல்றியே, உனக்குள்ள தான்டா இருக்கு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்னு, ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கின்றீர். ஒரு கலசம். அந்த செம்ப தான் வந்து நீங்க வந்து சாமின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு இருக்கீங்களேடா! உங்களுக்குள்ள தான்டா இருக்கு அப்படின்னு அந்த காலத்திலே இவர் புரட்சி கவிஞர் புரட்சி சித்தர்ன்னு சொன்னதுக்கு அதுதான் காரணம். ஒரு புரட்சிகரமான பாடல்கள்ல இவரு பாடியிருக்காரு. ஆ அது போக இவருடைய சிவவாக்கியர் அப்படின்னாலே ஒரு ஃபேமஸான பாட்டு என்னன்னா, "எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்ட பின், எண்ணிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, எண்ணிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே." அதேதாங்க மறுபடியும். எனக்குள்ள இருக்கிறத நான் எங்கேயோ தேடிட்டு இருந்தேன். கடைசியில எனக்குள்ளேயே இருந்தத நான் பார்த்துக்கிட்டேன். அது இது யாருக்கு இத நான் எப்படி எல்லாருக்கும் சொல்லி புரிய வைப்பேன்? அப்படின்ற மாதிரி. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவர வந்து புரட்சி சித்தர் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, ஆ இந்த தீட்டு அப்படி சொல்றாங்கல்ல, பீரியட்ஸ் வர்றது, அந்த தீட்டு, அந்த தூய்மை அப்படின்றது அந்த வார்த்தை அது. அத பத்தி கூட பாடியிருக்காரு. "தூய்மை தூய்மை என்றுளே துவண்டலையும் ஏமைகாள், சத்குருக்களானதும் சாத்திரங்கள் சொல்வதும், மெய்க்குருக்களானதும் திரண்டுருண்ட தூய்மையே." இது வந்து எப்படி எவ்ளோ அழகா பாடியிருக்காரு பாருங்க. இப்படி தீட்டு தீட்டுன்னு சொல்றீங்களே, அ அது பீரியட்ஸ் தள்ளி இருக்கணும் அப்படிலாம் நீங்க பேசுறீங்களே, இவ்ளோ மந்திரம் சொல்லிட்டு, இவ்ளோ ஒரு ஒரு இதாவோ, ஒரு குருக்களாவோ, இல்ல ஒரு வேதம் படிக்கிறவங்களாவோ, யாரா வேணாலும் இருக்கட்டும். யூ ஆர் ஆல் ரிசல்ட்ஸ் ஆஃப் தட் பீரியட் அப்படின்னு சொல்றாரு. திரண்டுருண்ட தூய்மையே மெய்க்குருக்கள் ஆனதும் சத்குருக்கள் ஆனதும் சாத்திரங்கள் சொல்வதும் மெய்க்குருக்கள் ஆனதும் திரண்டுருண்ட தூய்மையே அப்படின்றது அந்த பீரியட் தான்டா நீங்க. அதுதான் நீங்க. அது போய் அப்ப அதாலேயே உருவாயிட்டு அதையே தள்ளி வைக்கணும் அப்படின்னா அது வந்து கான்ட்ரடிக்டரியா இல்லையா அப்படின்ற மாதிரி எவ்வளவு எப்படி ஒரு மாதிரி ரெவல்யூஷனரியா யோசிச்சிருக்காங்க பாருங்க அவங்களே. அந்த என்னதான் கடவுள் அது இது சிவன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் ஒரு ஹியூமானிட்டிய வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க இதுல அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்பட வைக்கிற விஷயமா இருக்கும். அடுத்தது வந்து பட்டினத்தார். இவருடைய பாடல் சிதர் அப்படின்னாலே பட்டினத்தார், சிவவாக்கியர் அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. இவருடைய ஒரு அம்மா பாட்டு ஒண்ணு பாடியிருப்பாரு. ஆக்சுவலா அது வந்து பட்டினத்தார் படத்துல கூட அது வந்து டிஎம்எஸ் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா, "ஐயிரண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்று, கைப்புறத்திலேந்தி கனகமுலை தந்தாளை எப்பிறப்பிற் காண்பேன் இனி." அது ஆக்சுவலா ஒரு பெரிய பாட்டு. அ அந்த பாட்டுல வந்து அம்மாவ வந்து எரிக்கிற மாதிரி அம்மா இறந்துட்டாங்க. அவங்கள வந்து எரிக்கிற மாதிரி ஒரு இது. ஸோ அந்த வந்து அம்மான்றவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒரு குழந்தைய பெத்து, அத வளர்த்து, அத பார்த்துக்கிறது, உடம்பு சரியில்லாம போறதுன்னா நைட்லாம் முழிச்சிருக்கிறது. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறவங்கள போய் எரிக்க சொல்றீங்களே! எனக்கு வந்து சாப்பாடு ஊட்டுன கைய எரிக்க சொல்றீங்களே! எனக்கு பால் குடுத்த மார எரிக்க சொல்றீங்களே! அப்டின்ற மாதிரி பாடியிருப்பாரு. ஸோ இது இன்னுமே கூட சில வட்டாரங்கள்ல அம்மா இறந்தா இந்த பாட்டு பாடுறாங்க அப்டின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சேன். அடுத்து வந்து இவரு பாடின இன்னொரு ஒரு பாட்டு பார்த்தீங்கன்னா, இத வச்சு சினிமா பாடல்கள்ல கூட இன்ஸ்பிரேஷன் ஆயிருக்குமோ! அப்டின்னு எனக்கு தோண வச்சுது. பாதகாணிக்கை படத்துல பார்த்தீங்கன்னா, கண்ணதாசன் எழுதியிருப்பாரு ஒரு வரி. "வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ" அப்டின்னு ஒரு வார்த்தை அருமையான பாட்டு அது எழுதியிருப்பாரு. அததான் இவரு வந்து இவர பார்த்து தான் பட்டினத்தாருடைய இந்த பாடல பார்த்து தான் கண்ணதாசன் வந்து இன்ஸ்பயர் ஆயி எழுதியிருப்பாரோன்னு எனக்கு தோணுச்சு. அது என்னன்னா, "மனையாளும் மக்களும் வாழ்வுந் தனமுந்தன் வாயின் மட்டே, இனமான சுற்ற மயான மட்டே, வழிக்கேது துணை." அதான் வீடு வரை மனைவி. அந்த தனம் எல்லாமே வந்து வீட்டு வாசல் வரைக்கும் தான். அப்படி சுற்றி சுற்றம், நட்பு அப்படிலாம் சொல்றோம்ல, அவங்கலாம் வந்து மயானம் வரைக்கும் தான். வழிக்கேது துணை. யாரு உன் கூட கடைசி வரைக்கும் வரப்போறா? எனக்கு இத படிச்ச உடனேயே எனக்கு வந்து இந்த பாட்டு தான் கண்ணதாசனோட இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்தது. உடனே எனக்கு ஒரு வேள அவரு இன்ஸ்பயர் ஆயி எழுதியிருப்பாரோ! அப்படின்ற மாதிரி. ஸோ இது மாதிரி வேற ஏதாவது தத்துவ பாடல்கள் கூட சினிமா
ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த பில்டப்லாம் வந்து புறநானூற பார்த்து இன்ஸ்பயர் ஆனாங்கன்னு. அது மாதிரி இந்த பிலோசபிக்கல் சாங்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சித்த இலக்கியத்த பார்த்து இன்ஸ்பயர் ஆயி எழுதியிருப்பாங்களோ அப்படின்ற மாரிலாம் கூட நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து திருமூலர் ஆப்வியஸ்லி திருமந்திரம் எழுதினவரு. இவர பத்தி பேசாம சித்தர்கள பத்தி பேசவே முடியாது. அந்த மாரி ஒரு ஆளு. இவர்தான் வந்து அன்பே சிவம் அப்படின்னு சொன்னவரு. இவர்தான் அது. அவரு எழுதின அந்த திருமந்திரம்ல 270வது பாடல். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அன்பே சிவம் ஆவது ஆகும் அறிகிலார். இது வந்து என்ன சொல்றது? லவ் ஆல் எல்லாருமே வந்து ஒண்ணுதான் அப்படின்ற மாதிரி அன்புதான் சிவம். அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார் அப்படின்னு சொல்றாரு. சோ அதுதான் சிவம். அந்த மனசுதான் கடவுள் அப்படின்னு அகைன் அன்பே சிவம்ல சொன்ன மாதிரி அந்த மாதிரி இவரும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து குதுமை சித்தர். நான் வந்து ஆக்சுவலா என்னன்னா ஒரு சித்தரை பத்தி ரொம்ப நேரம் பேசினா இதா என்ன சொல்றது? ஒரு மாரி போரிங்காவும் இருக்கலாம் மேபி. பட் இவங்களுடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு கருத்துள்ள எத இப்போ இந்த இதுக்காக பாட்காஸ்ட்காக பண்ணணும் அப்டின்னா, எத எடுக்கிறது? எத விடுறது? இவ்ளோ நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்களே! இத்தன ஒரு சித்த இலக்கியம் அப்டின்னு தனியாவே ஒரு இலக்கிய பிரிவு வைக்கிற அளவுக்கு அவங்க பாடியிருக்காங்க. அந்த பாடல்களும் அவ்வளவு தனித்துவமையோட அதாவது அ இந்த மாதிரி இருக்கணும், அந்த மாதிரி இருக்கணும்னு இல்லாம, ஒரு இலக்கண வரைமுறைக்குள்ள இல்லாம, ஒரு பக்கத்து வீட்ல இருக்கவங்க வந்து அட்வைஸ் பண்ற மாதிரி, இந்த மாரிலாம் ஒரு அபாரமான கருத்துக்கள், ஒரு மைண்ட் ப்ளோயிங்கான இன்ஃபர்மேஷன் நான் சொன்ன மாதிரி அ அந்த கண்ணதாசன் போன்ற கவிஞர்கள் கூட இன்ஸ்பயர் ஆயி எழுதியிருக்கலாமோ! அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஸோ நான் முதல்லயே சொன்ன மாரி குட்டி, குட்டி 4, 5 பேத்த பத்தி மட்டும் குட்டி, குட்டி பாடல்கள் மட்டும் தான் சொல்ற ஐடியா. ஸோ அடுத்து அதுல பார்த்தீங்கன்னா, குதம்பை சித்தர். இவரு வந்து முதல்லயே நான் சொன்னேன் இல்லையா? "எங்கு நிறைந்தே இருக்கின்ற சோதியை அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய், அங்கத்துள் பார்ப்பாயடி குதம்பாய்" அப்படின்னு பாடியிருக்காரு. அதேதான். முக்கியமா இல்ல திருப்பி திருப்பி எல்லாரும் சொல்லியிருக்கிற ஒரே விஷயம், "உனக்குள்ள தேடு, வெளிய தேடாத கடவுள" அப்படின்றது தான். அந்த தியானம், அ யோகா அதெல்லாம் இவங்க இவங்க இது பண்ணி விட்டது தானே. ஸோ அந்த குண்டலினி எழுப்புறது, அது எல்லாமே அ எல்லாமே சித்தர்கள் கிட்ட இருந்து வந்த விஷயங்கள் தான். ஸோ நம்ம வந்து அந்த குண்டலினிய அந்த பாம்பு மாரி கீழ சுத்தி இருக்கிறத மேல எடுத்துட்டு வந்துட்டா, நம்மளால அவங்கள மாதிரி உருமாற முடியும். என்ன வேணா பண்ண முடியும். காத்த மட்டும் சுவாசிச்சுட்டு இருக்க முடியும். எதுவுமே சாப்பிடாம கூட உயிர் வாழ முடியும் அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. ஸோ நமக்குள்ள தான் அந்த அ மனசு தான் தாட்ஸ் அதுதான் வில் மேக் யூ அ யூ ஆர் வாட் யூ திங்க், யூ ஆர் வாட் யுவர் தாட்ஸ் ஆர் அப்படின்லாம் கூட சொல்றாங்க. ஸோ அதுக்கான செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படிக்கிறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரிவ்யூ பண்ண புக்கு. த பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட். அது வந்து நமக்குள்ள நடக்கிற விஷயங்கள் தான். ஏன்னா எப்பவுமே வந்து நம்மள சுத்தி இருக்கிறவங்கள நம்மளால மாத்த முடியுமா? இல்ல நம்ம சூழ்நிலைய மாத்துறதுக்கு முயற்சி பண்ணலாமே தவிர, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நெனச்சா அது முடியாது. நம்மள நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அந்த தாட்ஸ தான் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அததான் உனக்குள்ளேயே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவருமே கூட வந்து பீரியட்ஸ் பத்தி பாடியிருக்காரு. "தீட்டால் உடம்பு திறங்கொண்டிருக்கையில் தீட்டென்று சொல்வதென்ன குதம்பாய், தீட்டென்று சொல்வதென்ன குதம்பாய்." அதேதான். நம்ம உடம்பே அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு மிஸ்டு பீரியடால உருவான ஒரு உடம்பு தான். அந்த பீரியட போய் நீ பீரியட் தள்ளிரு அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப என்ன சொல்றது? ஒரு கான்ட்ரடிக்டரியான, ஹிப்போக்ரிட்டிக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படின்ற மாரி. "பற்பல மார்க்கம் பகர்ந்திடும் வேதங்கள் கற்பனை ஆகுமடி குதம்பாய், கற்பனை ஆகுமடி குதம்பாய்" அப்படின்னு. அதாவது பூஜை பண்ணணும், அபிஷேகம் பண்ணணும், மந்திரம் சொல்லணும் இதெல்லாம் கிடையாது. உனக்குள்ள தேடு. பல பல வழிகள் சொல்லுது வேதங்கள். ஆனா அது எல்லாமே கற்பனை அப்படின்னு சொல்லிட்டாரு இவரு. "கல்லினைச் செம்பினைக் கட்டையைக் கும்பிடல் புல்லறிவாகுமடி குதம்பாய், புல்லறிவாகுமடி குதம்பாய்." அதாவது அதான் நான் முதல்லயே சொன்ன மாரி அவரு சிவவாக்கியர் வந்து ஒரு செம்ப வச்சு இழுத்துட்டு போறீங்களே கடவுள் அப்படின்னு, அதே மாரி அதே தான் இவரும் ரிப்பீட் பண்ணியிருக்காரு. ஒரு செம்பு போய் கடவுள் அப்படின்னு சொல்லி கும்பிடுறதாகட்டும், ஒரு கல்ல போய் கடவுள்ன்னு சொல்லி கும்பிடுறதாகட்டும், அதெல்லாம் வந்து ஒரு புல்லறிவு அப்படின்னு சொல்றாரு. அறிவு ரொம்ப கம்மியான அறிவு அப்படிங்கிற மாரி.
ஆண் சாதி பெண் சாதி ஆகும் இரு சாதி வீண் சாதி மற்றவெல்லாம் குதம்பாய் வீண் சாதி மற்றவெல்லாம் குதம்பாய். இது வந்து எனக்கு இத படிச்சப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம பாரதியாரே இவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பாரோ அப்படின்னு தோணுச்சு. சாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி எழுச்சி என்று சொல்லுதல் பாவம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு பாப்பா பாட்டுல பாரதியார். அது மாதிரி இவர் வந்து ஆண் சாதி பெண் சாதி தான், ரெண்டே சாதி தான், அதை விட்டா வேற சாதி எதுவும் இல்ல, அதெல்லாம் சும்மா மித்ததெல்லாம் வீண் சாதி அப்படின்னு சாதியை பத்தி கூட இவங்க வந்து புரட்சியா பாடுற அளவுக்கு இவங்களுடைய இலக்கியம் இருந்திருக்கு அப்படின்னா இது ஒரு வெரி 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 ஷார்ட் ஜிஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் நான் செலக்ட் பண்ணதுலயே ரொம்ப ரொம்ப இதை வந்து சொல்லியே ஆகணும் அப்படின்ற சாங்ஸ். அதுவும் இந்த சித்தர்களும் வந்து ஒரு 4 சித்தர்கள் பத்தி தான் நான் சொல்லியிருக்கேன். அதுவும் அவங்களுடைய பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷன் அதை பத்திலாம் எதுவும் சொல்லலை. சித்த இலக்கியம் அப்படின்றதுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுவே வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நீங்க டைம் கிடைச்சதுன்னா படிச்சு பாருங்க. இல்ல வேற ஏதாவது சித்தர்களுடைய பாடல்களை நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு இன்ஸ்பைரிங்கா வாவ் ஃபேக்டரா இருந்த ஏதாவது ஒரு பாட்டு இருக்கா? அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது விஷயங்கள் அதாவது இந்த இலக்கியமாகட்டும் இல்ல புத்தகமாகட்டும் ஏதாவது ரிவ்யூ பண்ணணும் இல்ல ஏதாவது அதை பத்தி பேசணும் அப்படின்னா அதையும் சொல்லுங்க. தொடர்ந்து பேசுவோம்.